வணக்கம். இது ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். காணி சுவீகரிப்பு வர்த்தமானி மீளெடுப்பு. முந்திக்கொண்டு ஆதரவுக்கும் அமைச்சரவைக்கும் நன்றி தெரிவித்த சுமந்திரன். திருகோணமலையில் முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்த தமிழரசு கட்சி உள்ளூராட்சி மன்ற அதிகாரத்தை பகிர இணக்கம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் 40 பேரை கைது செய்ய அரசு திட்டம். கைது பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறும் விமல். அரசு சேவை வெற்றிடங்களை நிரப்ப அமைச்சரவை அனுமதி. 15,000க்கும் அதிகமானவர்களுக்கு வேலை வாய்ப்பு. திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகி மீதான பாலியல் குற்றச்சாட்டு. எடப்பாடிக்கு பதிலளிக்கப் போவதில்லை என்கிறார் மு.க. ஸ்டாலின். ரஷ்யாவின் ஆயுத தொழில்துறைக்கு உதவும் சீனா. ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்கிறது பீஜிங். இனி விரிவான செய்திகள். வடக்கில் உரிமை கோரப்படாத காணிகளை அரசாங்கம் சுவீகரிப்பது தொடர்பாக கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி மீளப்பெறப்பட்டுள்ளது. இது தொடர்பான தகவலை இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் தலைவர் எம்.ஏ. சுமந்திரன் தனது பேஸ்புக் பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். காணி நிர்ணய கட்டளை சட்டத்தின் பிரிவு 4 கீழ் கடந்த மார்ச் மாதம் 28ஆம் தேதி திகதியிடப்பட்ட வர்த்தமானியை அரசாங்கம் வெளியிட்டிருந்தது. இந்த வர்த்தமானி அறிவிப்புக்கு தமிழ் தேசிய கட்சிகளின் பிரதிநிதிகள் கடுமையான எதிர்ப்பை வெளியிட்டிருந்த நிலையில் இது தொடர்பான விசேட கூட்டம் ஒன்றும் ஸ்ரீலங்கா பிரதமர் ஹர்னி அமரசூரிய தலைமையில் இடம்பெற்றது. ஸ்ரீலங்காவின் விவசாயம், கால்நடை மற்றும் காணி அபிவிருத்தி அமைச்சர் கே.டி. லால்காந்த, பிரதி அமைச்சர் சுசில் ரணசிங்க உள்ளிட்டவர்களுடன் வடக்கு கிழக்கை பிரதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றிருந்தனர். அதேபோன்று இலங்கை தமிழரசு கட்சியின் பதில் செயலாளர் எம்.ஏ. சுமந்திரனும் இந்த விடயத்தில் கரிசனையை வெளியிட்டிருந்ததுடன் தமிழரசு கட்சி சார்பாக ஜனாதிபதிக்கும் கடிதம் ஒன்றும் அனுப்பப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காணி நிர்ணய சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்ட வர்த்தமானி மீளெடுக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் எம்.ஏ. சுமந்திரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பான தீர்மானத்தை மேற்கொண்ட ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் அமைச்சரவைக்கும் அவர் தனது நன்றியை தெரிவித்துள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் தன்னையும் 40 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களையும் கைது செய்வதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட்டுள்ளது என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் விமல் வீரவன்ச பேட்டியொன்றில் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி செயலகம் கைது செய்யப்பட வேண்டிய 40 அரசியல்வாதிகளின் பெயர் விவரங்களையும் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிடம் கையளித்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பிட்ட பட்டியலில் உள்ளவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்த அறிவுறுத்தல்களை பெற்றுக் கொள்வதற்காக ஆணைக்குழுவின் இயக்குநர் ஜனாதிபதி செயலகத்திற்கு அடிக்கடி விஜயம் மேற்கொள்கின்றார் என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். அந்த பட்டியலில் காஞ்சின விஜயசேகர, ரமேஷ் பத்ரன மற்றும் தனது பெயர் உள்ளது என குறிப்பிட்ட அவர் மஹிந்தானந்த அழுத்கமையையும் இவ்வாறு கைது செய்யப்பட்டார் என குறிப்பிட்டுள்ளார். முன்னிய அமைச்சராக பதவி வகித்தவர்களின் அமைச்சுகளின் கீழ் வரும் திணைக்களங்களில் இடம்பெற்ற விடயங்கள் தொடர்பிலேயே விசாரணைகளை மேற்கொள்கின்றனர். ஆனால் அதற்காக முன்னாள் அமைச்சர்களை கைது செய்கின்றனர் என அவர் தெரிவித்துள்ளார். மே மாதம் இடம்பெற்ற உள்ளூராட்சி சபை தேர்தல்களின் பின்னரே தனது பெயரை கைது செய்யப்பட வேண்டிய அரசியல்வாதிகளின் பட்டியலில் சேர்த்தார்கள் என தெரிவித்துள்ள விமல் வீரவன்ச, ஊழல்களில் ஈடுபட்ட அரசியல்வாதிகளை கைது செய்யாமையினாலேயே தனக்கான வாக்குகள் குறைவடைந்தன என அரசாங்கம் கருதுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். தொகுதி அமைப்பாளர்களின் பதவி விலகலால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை என ஐக்கிய மக்கள் சக்தி கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்துமபண்டார தெரிவித்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி கட்சிக்கு நாடு முழுவதிலும் தொகுதி அமைப்பாளர்கள் உள்ளனர் எனவும் அவர்களில் ஒரு சிலரின் பதவி விலகல் பாதிப்பை ஏற்படுத்தாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஐக்கிய மக்கள் சக்திக்கு கிடைத்த மேலதிக ஆசனங்களை பகிர்வதில் ஏற்பட்ட மன விரக்தியில் கட்சியின் தொகுதி அமைப்பாளர்களில் ஒரு சிலர் பதவி விலகியுள்ளனர் என அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்துள்ளார். இந்த பிரச்சினை ஏனைய கட்சிகளிலும் ஏற்படும் எனவும் ஒரு சிலரின் பதவி விலகலால் கட்சிக்கு எந்த பாதிப்பும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த பிரச்சினைக்கு கட்சியின் தலைமை தீர்வு காணும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எனவும் ரஞ்சித் மத்ம பண்டார தெரிவித்துள்ளார். திருகோணமலை மாவட்டத்தில் உள்ள குச்சவெள்ளி மற்றும் மூதூர் பிரதேச சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சி ஆகியவற்றுக்கிடையில் புரிந்துணர்வு உடன்படிக்கை இன்று கைச்சாத்திடப்பட்டது.
ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் சார்பில் அதன் தேசிய அமைப்பாளரான MS தௌபீக்கிற்கும் தமிழரசு கட்சியின் சார்பில் திருகோணமலை மாவட்ட தலைவரான நாடாளுமன்ற உறுப்பினர் கதிரவேலு சண்முகம் குகதாசனுக்கும் இதில் கையொப்பமிட்டனர். திருகோணமலை மாநகர சபை, பட்டினமும் சூழலும் பிரதேச சபை மற்றும் தமிழகாமம் பிரதேச சபையிலும் பரஸ்பர ஆதரவுடன் ஆட்சி அமைப்போம் எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ச குகதாசன் கூறியுள்ளார். கட்சி அடிப்படையில் முஸ்லிம் காங்கிரசுடன் உடன்பாடு எட்டப்பட்டுள்ளதாகவும் இதன் அடிப்படையில் முஸ்லிம் காங்கிரஸ் திருகோணமலை மாவட்டத்தில் அவர்களது பெரும்பான்மை எங்கு இருக்குமோ அங்கு அவர்கள் ஆட்சி அமைப்பார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று இலங்கை தமிழரசுக் கட்சி பெரும்பான்மை உள்ள இடத்தில் தமிழரசுக் கட்சி ஆட்சி அமைக்கும் எனவும் ச குகதாசன் கூறியுள்ளார். நிதி ஒதுக்கீடு, நிர்வாகம், அதிகார பரவலாக்கம் உள்ளிட்ட மேலும் பல நிபந்தனைகளோடு இந்த உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. இந்த ஆட்சி அமைப்பின் போது உடன்பாடுகள் பலவற்றுடன் உடன்பட்டுள்ளதாகவும் குச்சவெளி பிரதேச சபையில் முதல் 2 ஆண்டுகளுக்கு ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சியை பிரதிநிதித்துவப்படுத்தும் சபை உறுப்பினர் ஒருவர் தவிசாளராகவும் இலங்கை தமிழரசுக் கட்சி உறுப்பினர் ஒருவர் பிரதி தவிசாளராகவும் செயற்படுவார்கள் எனவும் அவர் கூறியுள்ளார். குச்சவெளி பிரதேச சபையில் அடுத்து வரும் 2 ஆண்டுகள் தமிழரசுக் கட்சி உறுப்பினர் ஒருவர் தவிசாளராகவும் முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் பிரதி தவிசாளராகவும் செயற்படுவார்கள் எனவும் ச குகதாசன் குறிப்பிட்டுள்ளார். அதேபோன்று மூதூர் பிரதேச சபையில் 2 ஆண்டுகளுக்கு முதல் தடவையில் தமிழரசுக் கட்சி உறுப்பினர் தவிசாளராகவும் முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் பிரதி தவிசாளராகவும் செயற்படும் அதேவேளை அடுத்து வரும் 2 ஆண்டுகள் முஸ்லிம் காங்கிரஸ் உறுப்பினர் தவிசாளராகவும் தமிழரசுக் கட்சி உறுப்பினர் பிரதி தவிசாளராகவும் செயற்படுவர் எனவும் அவர் கூறியுள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் வவுனியாவில் உள்ள உள்ளூராட்சி மன்றங்களுக்கு தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களின் சத்திய பிரமாண நிகழ்வு வவுனியாவில் இடம்பெற்றுள்ளது. வவுனியா குடியிருப்பில் அமைந்துள்ள தனியார் விடுதியில் குறித்த நிகழ்வு இடம்பெற்றுள்ளது. இதன்போது வவுனியாவில் உள்ள 5 உள்ளூராட்சி மன்றங்களிலும் தேசிய மக்கள் சக்தியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் மற்றும் விகிதாசார உறுப்பினர்கள் கலந்து கொண்டு தமது சத்திய பிரமாணத்தை மேற்கொண்டிருந்தனர். நிகழ்வு கூட்டுறவு பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் முன்னிலையில் இடம்பெற்றுள்ளது. கடந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்திக்கு வவுனியாவில் உள்ள சபைகளில் 26 ஆசனங்கள் கிடைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அரசு சேவையில் நிலவும் 15,073 வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு ஸ்ரீலங்கா அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. இலங்கையில் அரசு சேவைக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்திற்காக நியமிக்கப்பட்டுள்ள குழுவின் விதந்துரைகளை நடைமுறைப்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது. அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது வெகுசன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இதனை தெரிவித்தார். அரசு சேவைக்கான ஆட்சேர்ப்பு செயல்முறையை மீளாய்வு செய்தல் மற்றும் ஆளணி முகாமைத்துவத்திற்காக பிரதமரின் செயலாளர் தலைமையில் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. மீளாய்வு செய்து இந்த குழு 2 அறிக்கைகளை பிரதமரிடம் கையளித்திருந்தது. அந்த அறிக்கைகள் ஊடாக 18 நிரல் அமைச்சுக்கள், 4 மாகாண சபைகள் மற்றும் 2 விசேட செலவு அலகுகளில் நிலவும் 15,073 வெற்றிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கு விருந்துரை செய்யப்பட்டுள்ளது. அதற்கமைய குறித்த அறிக்கை மூலம் விருந்துரை செய்யப்பட்ட ஆட்சேர்ப்புகளை மேற்கொள்வதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. இலங்கையில் வீதி விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்புகளின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு மே 25ஆம் தேதி வரையிலான காலப்பகுதியில் 1003 வீதி விபத்துக்களில் 1062 பேர் உயிரிழந்துள்ளனர். காவல்துறை ஊடக பேச்சாளரும் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகருமான புத்திக மனதுங்க இதனை தெரிவித்துள்ளார். இதனிடையே 2064 படுகாயங்களை ஏற்படுத்திய விபத்துக்கள் நிகழ்ந்துள்ளதாகவும் இதில் சுமார் 7,000 பேர் படுகாயங்களுக்குள்ளாகியுள்ளதாகவும் காவல்துறை ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் கடந்த 24 மணி நேரத்தில் நாட்டின் பல பகுதிகளில் நிகழ்ந்த விபத்துக்களில் 4 பேர் உயிரிழந்துள்ளனர். இலங்கையில் நிலவும் சீரற்ற காலநிலை காரணமாக கடலோர பகுதிகளில் பலத்த காற்று வீசுவதுடன் கடல் கொந்தளிப்பாக காணப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் சிவப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த சிவப்பு எச்சரிக்கை நாளை வரை நடைமுறையில் இருக்கும் எனவும் ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. சிலாபம் முதல் காங்கேசத்துறை ஊடாக புத்தளம் வரையிலும் காலி முதல் ஹம்பாந்தோட்டை வரையிலான கடற்கரையோர பகுதிகளுக்கு இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காரணமாக சிலாபம் முதல் புத்தளம் வரையிலும், மன்னார் முதல் காங்கேசன்துறை வரையிலும், காலி முதல் ஹம்பாந்தோட்டை வழியாக பொத்துவில் வரையிலும் உள்ள கடற்கரையோர கடற்பகுதிகளில் காற்றின் வேகம் அவ்வப்போது மணிக்கு 60 முதல் 70 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கக்கூடும்.
எனவே மறு அறிவிப்பு வரும் வரை குறித்த கடற்பகுதிகளில் படகு பயணம் செய்ய வேண்டாம் என்று கடல்சார் மற்றும் மீனவ சமூகங்களுக்கு ஸ்ரீலங்கா வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் கூறி தனது தரத்தை தாழ்த்திக் கொள்ள விரும்பவில்லை என மாநில முதல்வர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். பொருளாதார சட்ட செயலாக்கத்துறையின் சோதனை காரணமாகவே பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்பதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சித்திருந்த நிலையில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவரது தொகுதியான சென்னை கொளத்தூரில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை இன்று செவ்வாய்க்கிழமை ஆரம்பித்து வைத்தார். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட முதல்வர் திமுக ஆட்சியை பற்றி குறை சொல்ல எடப்பாடி பழனிசாமிக்கு எதுவும் கிடைக்கவில்லை எனவும் அதனால் அவர் அரைத்த மாவியை அரைத்துக் கொண்டிருக்கின்றார் எனவும் கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமிக்கு பதில் கூறுவதற்கு தாம் தயாராக இல்லை எனவும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். தாம் டெல்லிக்கு வெள்ளைக்கொடியோ காவிக்கொடியோ கொண்டு செல்லவில்லை எனவும் தமிழ்நாட்டின் முதல்வர் சுட்டிக்காட்டியுள்ளார். தொடர்ந்து அரக்கோணத்தில் திமுக நிர்வாகியின் பாலியல் குற்றச்சாட்டு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த விமர்சனம் குறித்தும் முதல்வரிடம் கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த முதல்வர் கொள்ளையடித்த கட்சியான அதிமுக ஆட்சியில் சாத்தான்குளம், தூத்துக்குடி என ஏராளமான சம்பவங்கள் நடந்துள்ளதாக கூறியுள்ளார். எடப்பாடி பழனிசாமி வீம்புக்கு பேசிக் கொண்டிருக்கின்றார் எனவும் தமிழ்நாட்டின் முதல்வர் மேலும் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஆயுத தொழில்துறைக்கு சீனா விநியோகங்களை செய்து உதவிகளை வழங்குவதாக உக்ரைன் குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் உக்ரைன் முன்வைத்துள்ள ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை உறுதியாக எதிர்ப்பதாக சீனா தெரிவித்துள்ளது. ரஷ்யாவின் ஆயுத தொழில்துறைக்கு சீனா விநியோகங்களை செய்வதை உறுதிப்படுத்தும் தரவு தம்மிடம் உள்ளதாக உக்ரைனின் வெளிநாட்டு உளவுத்துறை சேவையின் தலைவரை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டுள்ளது. குறிப்பாக 20 ரஷ்ய ராணுவ தொழிற்சாலைகளுக்கு சீனா முக்கியமான பொருட்கள் மற்றும் உபகரணங்களை வழங்குவதை உக்ரைன் உறுதி செய்துள்ளதாக ஒலே இவாசெங்கோ கூறியுள்ளார். எனினும் இந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள சீனா உக்ரைனில் மோதலில் ஈடுபட்டுள்ள எந்தவொரு தரப்பினருக்கும் ஆபத்தான ஆயுதங்களை வழங்கவில்லை என கூறியுள்ளது. இந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள் மற்றும் அரசியல் கையாளுதலை தமது நாடு உறுதியாக எதிர்ப்பதாக சீன வெளிவிவகார அமைச்சின் ஊடக பேச்சாளர் மாவோ நிங் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் ரஷ்ய போரில் தாம் நடுநிலை வகிப்பதாக சீனா கூறினாலும் படையெடுப்பு ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் ரஷ்யாவுடனான பொருளாதார வர்த்தக உறவுகளை பெய்ஜிங் அதிகரித்துள்ளதாகவும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையில் மேற்கத்திய நாடுகளும் ரஷ்யா மீது கடுமையான தடைகளை விதித்துள்ளன. சீனா போரை ஆதரிப்பதாக உக்ரைன் தொடர்ந்தும் கூறி வருகின்றது. மேலும் பீஜிங் ரஷ்ய படைகளுடன் இணைந்து போராட வீரர்களை அனுப்பியதாக கூறியுள்ளது. செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள். காணி சுவீகரிப்பு வர்த்தமானி மீளெடுப்பு முந்திக்கொண்டு அனுரவுக்கும் அமைச்சரவைக்கும் நன்றி தெரிவித்த சுமந்திரன். திருகோணமலையில் முஸ்லிம் காங்கிரசுடன் இணைந்த தமிழரசு கட்சி உள்ளூராட்சி மன்ற அதிகாரத்தை பகிர இணக்கம். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் 40 பேரை கைது செய்ய அரசு திட்டம், கைது பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாக கூறும் விமல். அரசு சேவை வெற்றிடங்களை நிரப்ப அமைச்சரவை அனுமதி, 15,000க்கும் அதிகமானவர்களுக்கு வேலை வாய்ப்பு. திராவிட முன்னேற்றக் கழக நிர்வாகி மீதான பாலியல் குற்றச்சாட்டு, எடப்பாடிக்கு பதிலளிக்கப் போவதில்லை என்கிறார் மு.க.ஸ்டாலின். ரஷ்யாவின் ஆயுத தொழில்துறைக்கு உதவும் சீனா, ஆதாரமற்ற குற்றச்சாட்டு என்கிறது பீஜிங். இத்துடன் ஐபிசி தமிழின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.